அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை டிவைன் எனர்ஜி சேனல். ஐம் ஜெசிகா. பெண்கள் பல காரணங்களுக்காக அடிவயிற்றை சுற்றி எடை அதிகரிக்கும் போது அவர்களுடைய அழகு குறைவதற்கு பல காரணங்கள் உண்டு. மாதவிடாய், கர்ப்பம் அல்லது ஆங்கிலத்தில் மெனபாஸ் என்று கூறப்படும். மேலும் ஹோமோனல் மாற்றங்கள் எடையை அதிகரிக்கலாம். பெண்களாகிய நாம் இது மிக பெரிய கவலைக்குள்ளாகிறோம். அரிசி மற்றும் சர்க்கரை உணவுகள், அதன்படி புரோட்டீன் பற்றாக்குறையினால் எடையை அதிகரிக்க ஒரு காரணமாகும். 30 வயதுக்கு பிறகு எங்களுடைய தசைகள், அதாவது மசில் மெஸ், மேலும் செரிமானம் குறைவதால் நம்முடைய இடுப்பை சுற்றி அதிகமாக கொழுப்புகள் அதிகரிக்கலாம். தைராய்டு உள்ளவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எடை அதிகரிக்கும் மட்டுமில்லாமல் கருத்தரிக்க ஒரு தடையாகும். நாம் உணவில் அதிக இந்தியன் ஓ வெஸ்டர்ன் மீல்ஸ் as a lot of calories. என்னால் உணவை கட்டுப்படுத்த முடியாதுங்க. எல்லா விதமான உணவுகள் எனக்கு சாப்பிட விருப்பம். ஆனால் தினசரி தீவிரமான பயிற்சிகள் ஈடுபடுவதால் ஆரோக்கியத்தை ஓரளவு பராமரிக்க முடிகிறது. ஃப்ரெஷ் காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்கள். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். உணவை கட்டுப்படுத்துவது உடலுக்கு நன்மை தரும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியா அதிகரித்தால் வயிறு பெரிதாக தென்படும், பார்ப்பதற்கு வீங்கியது போல் இருக்கும். நம்முடைய எடையை குறைக்க சிறிய அளவில் பல முறை சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுவதால் செரிமானத்தை அதிகரிக்கும். நாம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். வயதானவர்கள் அவர்களின் எடை அதிகரிப்பை சமாளிப்பது மிக கடினம் என்று நினைத்து சோர்வு அடையலாம். சில சமயங்களில் வாழ்நாள் முழுவதும் நம் பழக்க வழக்கங்களை மாற்றுவதே கடினம்தான். வாங்க, நம் உடல் பருமனை எதிர்த்து போராடுவோம். மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video and please like and subscribe my Divine Energy channel so that I can make even better videos for you guys to enjoy. By signing off, Jessica.